அமிர்தமயமான கிரணங்களை வர்ஷிக்கக்கூடியவர் சந்திரன். சந்திரனை தூக்கி தலையில் வச்சுன்னுட்ட நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினச்சிட்டு பகவானுக்கு நன்றி சொல்லணும், குறைப்பட்டுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பரமேஸ்வரன் எடுத்து காட்டுறார். இது வேறு ஒரு நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாள், அயல் நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாள். ஐ வாஸ் சேட் that I had no slippers till I saw a man who had no feet. நினச்சி பாருங்க, காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டான். காலே இல்லாதவனை பார்க்குற போது நாம் எவ்வளோ பாக்கியசாலிங்கிறத நினச்சோம். செருப்பு இல்லாட்டா பரவாயில்ல, காலை கொடுத்தான், நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்தான் சுவாமி. நாம் வி டோன்ட் பாஸ் டு கவுண்ட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஜென்ரலி. இங்கே குடியிருக்கிறவா எல்லாருமே நினச்சி பாருங்கோ, நாம் யார்ட்டையும் போய் தேகின்னு நிற்காமல் மானத்தோடு மோரிஞ்சாதமோ ரசஞ்சாதமோ மானத்தோடு சாப்பிடும்படியாக வச்சுருக்கான் சுவாமி. மானத்தை ரட்சிக்கிறதுக்கு சாதாரண வஸ்திரமோ கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வஸ்திரம், இடுப்பில் ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கான் சுவாமி. தெருவில் போய் ராத்திரி படுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்கழி மாதத்தில் காத்தால் 5 மணிக்கு எங்கேயாவது நகர பஜனை போகிற போது பார்த்து என்ன தெரியும், எத்தனை பேர் ரோட்டில் படுத்துன்னு இருக்கா, அந்த குளிரில் படுத்துன்னு இருக்கா. அந்த மாதிரி படுத்துக்க முடியாது வைக்கிறையே. நமக்கு ஒரு வீடை கொடுத்து, அது சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ ஒன்றும் நிம்மதியாக கதவை சாத்தினாச்சுன்னா நிம்மதியாக தூங்கலாம் ராத்திரி. யாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கீழே படுத்துக்கிறேன், பாயில் படுத்துக்கிறேன், மெத்தியால் படுத்துக்கிறேன், எங்கே வேணால் படுத்துக்கோ. ஆனால் நமக்கு தலைக்கு மேலே ஒரு கூரையை கொடுத்துருக்கார் சுவாமி. வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கார், வஸ்திரம் கொடுத்துருக்கார், எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடும்படியான ஒரு புத்தியை கொடுத்துருக்கார். இதுக்கு மேலே எது கிடைச்சாலும் போனஸ் தானே. இதுக்கு நாம் எங்கேயாவது நம்முடைய சரீரம் நமக்கு சனத்தை கேட்டுண்டு நம்ம வேலையை நாம் பார்த்துண்டு நம்ம வேஷ்டியை நம்ம உணர்த்திண்டு நம்ம காரியத்தை நாம் கவனிச்சுட்டு இருக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை பண்ணாரே. இந்த அனுகிரகத்துக்கு நாம் என்றைக்காவது பகவானுக்கு நன்றி சொல்கிறோமா? குறை சொல்லிகிட்டு இருக்கோம், அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லிகிட்டு இருக்கோம். குறைன்னு பார்த்தா வாழ்க்கையில் எல்லாம் குறை, நிறைவுன்னு பார்த்தா எல்லாமே நிறைவு. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு வைதிகர் எப்படி இருக்கேன்னு ஃபோனில் கேட்டால் பரமசௌக்கியமாக இருக்கேன்னு சொல்லுவார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுக்காகவே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுறது, பரமசௌக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறா ரொம்ப குறைச்சலாக இருக்கா, நீங்கள் நிறைஞ்ச மனசோடு சொல்கிறேன், இதுக்காகவே 2 டைம் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசணும்னு தோணுறது அப்படின்னு சொல்லுவேன். இதை பரமேஸ்வரத்துக்கு காட்டுறேன். கீழே இருக்கக்கூடிய விஷத்தை பற்றி கவலை இல்லை, மேலே இருக்கக்கூடிய அமிர்த கிரணங்களை வர்ஷிக்கக்கூடிய சந்திரனை தலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்கேன். இதில் இன்னொரு ரசமான சுவாரஸ்யம். நேருக்கு